அம்மு, எதுக்கு இப்படி அழுந்துட்டு இருக்க? இல்ல, நீயே ட்ரை பண்ணிருக்கலாம். அடிபட்டுச்சா? சாரி கரீர். என்னால உனக்கு ஆல்ரெடி நிறைய கஷ்டம். இப்ப எப்படி? அதான் ஒன்றும் ஆகலைல. நீ ஸ்லோவா வந்தது நல்லதா போச்சு. ஜஸ்ட் லைட்டா இடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். நீ கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? உனக்கு ஏதாவது ஆகிருந்தா? ஐயோ, இப்பதான் எதுவும் ஆகலைல, நல்லா தானே இருக்கேன். ம், ம், நான் உண்மையை சொல்லிட்டா, ம். நீ நல்லா தான் ட்ரைவ் பண்ண. உன் மேல எந்த தப்பும் இல்லை, சரியா? அவங்க வேணும்னு தான் லைட்டா டச் பண்ணி விட்டுட்டு போனாங்க. நீ என்ன சொல்ற? நான் மீரா செக் பண்ணவே இல்லை. நான் தான் ராங்கா போயிருப்பேன். அச்சோ, நீ செக் பண்ணல, நான் செக் பண்ணிட்டு தானே வந்தேன். அவங்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. நான் வேற உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன்ல, அப்பதான் கரெக்டா டச் பண்ணி விட்டுட்டான். உன்கிட்ட பேசாம இருந்தேன்னா நான் கரெக்டா வாட்ச் பண்ணிப்பேன். சரி விடு, நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துச்சு, அவ்வளவுதானே. நடந்து முடிஞ்சதை பத்தி எதுக்கு கவலை பண்ணும்? ம்ஹும். எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரி. ஐயோ செல்லக்குட்டி, உன் மேல தப்பே இல்லடி. இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் கரெக்டாக வந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு உன்கிட்ட வேற கோவப்பட்டுட்டே இருந்தேன். சாரி. சரிம்மா, சரி. உனக்கு எதுவும் தலையில அடிப்படல தானே? இல்ல, முட்டிக்கிட்ட தான் வலிக்குது. எப்படி அடிபட்டுச்சு? அவங்க இடிச்சதும் அவங்க இடிச்சு விட்டதும் முன்னாடி கார் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணலாம் ட்ரை பண்ணனா இடிச்சுக்கிட்டேன். நீயும் வேற ஹக் பண்ணினியோ, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் கண்ட்ரோல் இல்லாமல் என்னமோ பண்ணிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து யாராவது இது மாதிரி ஹக் பண்ணாங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. அடி பாவி. இப்போ எப்படி நின்றுட்டு இருக்குன்னு தெரியுதா? அஹ், அஹ், கையெடு. இவ்வளோ நேரம் எப்படி நின்றுட்டு இருந்தேன்னு கூட தெரியல. அவ்வளோ பயம் ஏண்டி? ஆமாம், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு யார் இருக்கா? நீ தானே எனக்கு எல்லாமே. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? அப்படியெல்லாம் சொல்லாத. என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லு. நீ எங்கே போறியோ அங்கே நானும் வந்துடுவேன். இப்படியே அழுந்துக்கிட்டே வா. கேட்காதடி. ஓய், ம். இப்படியே அழுதுகிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நல்ல பையனா இருக்கிறதும் கெட்ட பையனா இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. அழுகிறது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப நல்ல பையன். இப்படியே அழுதுட்டே இருந்தேன்னா அப்புறம் நான் கெட்ட பையனா மாறிடுவேன். நீ என்ன பண்ணலான்னு இருக்க? ம். அ, அ. என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால் உனக்கு. ஓ அப்பா, என்னால முடியல. சரி வா, அந்த சைடு போலாம். ம், சரி. நடந்துருவியா தூக்கிட்டு போட்டா? ம், நடந்துருவேன். இல்ல இல்ல, நீ நடக்க வேண்டாம். நாளைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த டைம் போனா கண்டிப்பா அம்மாவுக்கு கோவம் வந்துடும். மார்னிங் போலாம், நீ நடக்க வேண்டாம். நான் தூக்கிட்டே போறேன். வேணாம். டே செல்லக்குட்டி, எப்படி அடிபட்டிருக்குன்னு தெரியல. எப்படி அடிபட்டிருக்குன்னு தெரியல. பெயின்லேயே நடந்த இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் இதை விட கஷ்டமாயிடும், பார்த்துக்கோ. ம். பாடா படுத்துறடி என்ன. தூக்கிக்கவா? உனக்கு கை வலிக்கும்ல? அதெல்லாம் வலிக்காது. கை வலிச்சதுன்னா சொல்லு. சாரிடி செல்லக்குட்டி, கை வலிச்சிச்சுன்னா சொல்றேன், இறங்கிப்பியா? இப்ப தூக்கவா? ம். என் செல்லக்குட்டி, எப்பதாண்டி அழுகிறது ஸ்டாப் பண்ணுவ? எனக்கு வந்துட்டே இருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியல. என் செல்லக்குட்டிக்கு என் மேல அவ்வளோ பாசமா என்ன? ஆமாம், ரொம்ப பாசம். அப்போனா எங்க வீட்ல எல்லாரையும் விட என்னதான் ரொம்ப பிடிக்கும்? ம். தமிழா இல்ல நானா? ஆ, எப்படி கேட்டா? சொல்லு, நானா தமிழா? 2 பேரும் தான். ஃபர்ஸ்ட் என்னதான் பிடிக்கும்னு சொன்னேன். தமிழ் நேம் சொன்னோன்னையும் தடுமாறுற. சொல்லு, என்ன பிடிக்குமா தமிழ் பிடிக்குமா? யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லு. என்ன? செல்லுக்குட்டி, நீ எப்படின்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாவை நானான்னு கேட்டா நானும் கரெக்டா சொல்லிடுவேன். ஆனா தமிழை நானான்னு கேட்கும்போது உன்னால ஆன்சர் பண்ண முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சொல்லு யாருன்னு. அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேட்குறேன்? இருந்தாலும் உன் வாயால கேட்கணும்னு ஆசை. யாரு? எனக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்று தான். அதில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் கிடையாது. அப்போனா என்னை விட உனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். செல்லக்குட்டி, அப்படிதானே? தூக்கு. தூக்குறமா? ஆன்சர்? தூக்கு. சரி ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் ஆன்சர் கிடைக்காமையா போக போகுது. அப்போ பாத்துக்கிறேன். பேசுகின்ற வார்த்தையெல்லாம் வேதமாகுதே ஆழடை. ரம்யா, உண்மையிலே இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தாண்டி. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை என் கூட வெளியே உங்க கதிர் மாமா விட்டுருக்கோம். டாக்டரே, அவரே என்ன நம்பி விட்டுருக்காரு. உன்கிட்ட எவ்வளோ நாள் கேட்டிருக்கேன் என்னை வெளியே கூட்டிகிட்டு போனேன். ஒரு நாளாச்சும் கூட்டிகிட்டு போனியாடா? எப்போ பாரு ஹாஸ்பிட்டலே கட்டி அழுந்துட்டு இருக்க. அது என்ன உன்னோடைய ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டலோடைய ஓனர் கூட இப்படி அந்த ஹாஸ்பிட்டல் நினச்சி கவலைப்பட மாட்டாரு. ஆனால் நீ பண்ணுற பாரு, அப்பப்பா முடியல. இப்போ எதுக்குமா அதை பேசிக்கிட்டு? ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் வெளியே வந்திருக்கோம். ஆமா டாக்டரே, அதுவும் என் மாமா கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடி வந்திருக்கேன். என்னடி சொல்ற? மாமா கிட்ட நான் போய் கேட்டேன், அப்புறம் அத்தை கிட்ட
கிட்ட பேசி எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஓஹோ, இதெல்லாம் நடந்திருக்கா? ஆனா எதுவுமே தெரியாம. சரி விடு விடு, இதுக்கு மேல அசிங்கப்படுத்தாது. ஆனா எனக்கு தாண்டி உன்னை பத்தி நல்லா தெரியும். இந்த பிரியாணிக்காக தான் உங்க மாமா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, அதுக்காக தான் பர்மிஷன் வாங்கினேன். வேற இருக்காக ஃபோன் கூட வெளியே வரதுக்காகவா? நை நை நை. புரட்டாசி மாசம் வேற, வீட்டில் பிரியாணி கேட்டா வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செஞ்சு கொடுக்க சொன்னா அவ்வளோதான், என் ஜோலியே முடிச்சு தரத்தி விட்டுருவாங்க. யார்கிட்ட கேட்டா எப்படி கேட்டா கிடைக்கும்னு தெரியும். அதான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இங்க பிரியாணி டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அப்படியே அந்த பீஸ்லாம் சாப்பிடும்போது வாவ் செம்ம எம்மியா இருக்கு தெரியுமா. இங்க கொடுக்குற அந்த குருமா இருக்கே, வாவ் செம்ம சூப்பரா இருக்கு. பிரியாணி செம்ம 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 சூப்பரா இருக்கு. ஆனா உங்க மாமாவுக்கும் அத்தைக்கும் நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன்னு மட்டும் தெரிஞ்சுது, அவ்வளோதாண்டா உன் பேபி கதையே முடிச்சிருவாங்க. சரி ஓகே பேபி, அத்தான் இருக்க, கவலை ஏன்? என் அத்தானுக்கு நான் முக்கியமே இல்லை, என் அத்தானுக்கு ஒன்லி ஹாஸ்பிட்டல். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதுவும் நீ தான் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு உங்க அத்தைக்கும் உங்க மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது, உன்னை அடி பிச்சிடுவாங்க. அடி பாவி, உனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கு நான் அடியெல்லாம் வாங்கணுமா? பின்ன என்ன, அவன் காதலுக்காக உயிரையே கொடுக்குறான். நீ 2 அடி வாங்க மாட்டியாடா எனக்காக? ஏமா சொல்ல மாட்டேன், இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். உங்க அப்பா இப்பவே எனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லி ஆடிட்டு இருக்கான். உங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தா கதிர்க்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒரு ஆட்டம். இதுல பத்தாததுக்கு உன் கூட பிறந்தது வேற. என்ன பண்றது, உங்க எல்லாத்தையும் சமாளிச்சு உனக்கு எப்படிதான் கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியல. அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்படி யாரும் ஓகே சொன்னீங்கன்னா வா 2 பேரும் ஓடி போயிடலாம். அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். என்ன பண்றது, நான் ஒரு மக்க போய் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். உங்க அம்மா அப்பாவுக்கு ஆல்ரெடி என் மேல பாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல இப்படி போய் மேரேஜ் பண்ணனா வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், இன்னும் பாசம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுடி. ஆல்ரெடி அவர் என்ன பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிட்டு போறாரு. எல்லாத்தையும் சமாளி. சமாளிச்சுட்டு தானே இருக்கேன். என்னதானே உன் குடும்பத்துக்கு பிரச்சனை? கை நிறைய சம்பாதிக்கிறேன், நல்ல வேலை பாக்குறேன், நல்லதான் வருமானம் வருது. அப்படி இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொந்த வீடு இருக்கு, நிலம் இருக்கு, வேற என்னடி வேணும் உங்க அம்மா அப்பாவுக்கு? என்னாச்சு? என்னடி? சாரி, நான் தான் பின்னாடி வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி சுத்தினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இப்படி ஒரு பேபி எனக்கு கிடைச்சது. ஆனா என் வீட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியும் தானே. ஆனா அவங்க எதிர்பார்க்கறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவங்க கிட்ட எவ்வளோ டைம் சொல்லிட்டேன், ஆனா அதை யாரும் அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலையில கூட இல்லை. இப்போல்லாம் அப்பா என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை. அதை பத்தியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லடா. என்கிட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒரு நாள் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ புரியும் இந்த ரம்யா யாருன்னு அவங்களுக்கு. ஓ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? டாக்டரே, நீ ரொம்ப நல்லவன்டா. என்ன நீ ராணி மாதிரி பார்த்துப்ப. அதை பார்த்தே அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. சரி, அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டியே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? நெக்ஸ்டா கல்யாணம் பண்ண போறேன். ரொம்ப முக்கியம்டி. எனக்கு இதுதான் முக்கியம். அதை விட ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி சாப்பிட்றது தான் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டரே, இந்த புரட்டாசிக்கு மட்டும் பிரியாணி சாப்பிட்டா வீட்டில் ஒரு புரட்சியே பண்ணி விட்டுறாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு வீட்டில் புரட்சியே நடக்கும்னா அது எங்கள் வீட்டில் மட்டும்தான். அப்படியெல்லாம் இருந்து நீ அடங்குறியாடி? ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நான் புரட்டாசி மாதம் கூட பார்க்க மாட்டேன், பிரியாணி சாப்பிடுவேன். நீ என்ன வேணாலும் சாப்பிடு, உனக்காக நான் எல்லாம் வாங்கி தரேன், போதுமா? போதும் போதும். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் டேஸ் போட்டோம். போட்டும் போட்டும். சரி, பேசிட்டே இருந்தது போதும், சாப்பிடு, பிரியாணியே ஆறி இருக்கும். நீயும் சாப்பிடு. டாக்டர், என்னைய பார்த்துட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க. என்ன பேபி, ஐ லவ் யூ. சரி சாப்பிடு. ஏய், கையை விடு. முடியாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. விட்டுட்டா போச்சு. ஏய், இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத சேட்டை? கையெடு, நான் கீழே போறேன். தேவையில்லாத சேட்டை இல்ல, தேவையான சேட்டை தான். என்ன ஒரு மாதிரி இருக்க? நீ தான் காரணம். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? சரி, என் முகத்தை பார்த்து பேசலாம்ல. அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கையடா, நான் போகணும். என் கண்ணை பாரு, அதுக்கப்புறம் ஒன்ன நான் விடுறேன். விளையாடாத, நான் கீழே போகணும். அங்க யாருமே இல்லை, போய் மட்டும் என்ன பண்ண போற? அது என்னுடைய பர்சனல், நான் போய் என்ன வேணாலும் பண்ணுவேன், விடு. ஓய், என்னாச்சு? தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டா? இல்லடி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னமோ ஃபீவரா இருக்க மாதிரி இருக்கு. ஏய், நான் ஃபீவரா இருக்க மாதிரி இருக்குன்ற நீ சிரிச்சிட்டு இருக்க. ஏய், வா ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், டேப்லெட் போட்டா சரியாயிடும். இல்ல, அது சரி, இங்கே இரு, நான் போய் டேப்லெட்டும் சாப்பாடும் எடுத்துட்டு வரேன். ஐயோ, ஒன்றும் இல்லை, விடு. அது எப்படி என்னால் விட முடியும்? இங்க உட்கார, நான் வரேன். முனிமா, ஒன்றும் இல்லடி, எதுக்கு இவ்வளோ பயப்படுற? நீ ஏதாவது சொல்லிட்டே இருக்காத, இங்க வெயிட் பண்ண, நான் வரேன். நான் சொன்னா நீ கேட்கவா போற?
ஆமாம், இந்த விஷயத்தில் நீ சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன். சரி, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. 10 மாதந்தான் தாய் வயிற்றில், இனி மொத்த காலந்தான் உன்னிடத்தில். என்னை தாங்கும் தாயும் நீயே. பிறக்கும் போதுதான் ஓய், சொல்லு. உன்னை நம்பி சாப்பிடலாமாடி? சாப்பிடலாம், சாப்பிடலாம், சாப்பிடு. ம். சாப்பிடு. தாங்கும் தாயும் நீயே. பிறக்கும் போதுதான் பெண்ணானே, வளரும் போதுதானா போதும். ம் வார்த்தை என்னை உயிரோடு விடுமா? இழியோரமா அதிகாரமானம் ஓய், டேப்லெட் போடுறியா? ம். இழியோரமா அதிகாரமானம் காதல் ஆட்சி அமைக்கும். அதுதானடா வெகு காலமா நாம் வாழும் வரைக்கும் நிலைக்கும். இந்தா போட்டுக்கோ. ம், சரி. உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி, அடடா இந்த நொடி வாழ்வில் இனிக்குதடி. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் கால் வலிக்குதுன்னு சொன்னல, அதான். அதுக்குன்னு இப்படியா? இப்படியெல்லாம் பண்ணி என்ன ஐஸ் வைக்க போறேன்னு சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்லை. கால் வலிக்குதுன்னு சொன்னேன், பாவமா இருந்துச்சு. பாவம் பார்த்து காலை பிடிச்சி விட்றேன்ல. இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். அச்சச்சோ, இதுக்கு மேலேலாம் சொல்ல மாட்டேன். என்ன திடீர்னு அக்கறையெல்லாம் அதிகமாகுது? எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது கேட்குறீங்களுக்கு தான் புரியல. ஓ, அப்படி. இவ்வளோ நாள் என்னை திட்டிருப்ப. அதுவும் போன டைம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனேன். நானா வந்து பேசினேன். நான் சொல்றது கேட்டா எனக்கு எதுக்கு கோவம் வரப்போகுது? நான் என்ன சொல்றேனோ அதை நீ எப்பயுமே கேட்க மாட்டேன். இப்போ மட்டும் என்ன புதுசாவா கேட்க போறேன்? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சண்டை போடணும்? அடியே, அதெல்லாம் எப்போ சண்டை போட்டது? அதை ஏன்டி இப்போ கொண்டு வர? அப்போ கேட்டா இன்னும் சண்டை அதிகமாக இருக்கும். அதான் இப்போ கேட்குறேன். உனக்கு ஒரு காலை பிடிச்சி விடலான்னு வந்தது தப்பாடி. அது தப்பு இல்லை. அப்புறம் வேற என்ன? நான் எதுவும் சொல்லலை. இதுக்கு மேலே சொன்னால் சண்டை தான் வரும். எனக்கு உன்னை சமாதானப்படுத்துகிற அளவுக்கு தெம்பு இல்லை. எனக்கு நல்லா தூக்கம் தான் வருது. சரி, போய் தூங்க. அதை எப்படி தூங்க முடியும்? என் காலை வேற பிடிச்சி விடுறதுக்காக ஒரு ஜீவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நான் ஆர்வமா இருக்கணும் இல்லையோ, நான் உன் காலை பிடிக்கிறேன்னு சொல்லி உனக்கு நல்ல சந்தோஷமா தானே இருக்கு. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. இப்படி காலில் விழுகிற புருஷனும் காலை பிடிக்கிற புருஷனும் யாருக்கு கிடைப்பாங்க? அது எனக்கு கிடைச்சிருக்குல்ல, அதனால. ரொம்ப பெருமையா இருக்கு. இதை மட்டும் வெளியில சொல்லிடாது என்ன? சொல்ல மாட்டேன்னு. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? சந்தோஷம். ஆமாம், இந்த கிறிஸ் குட்டி எங்கே போனா? அவனை காணோம். பாரதி கிட்ட இருக்காண்டி. ஏன் அங்கே போனா? ஏன் போனானா நான் என்னடி சொல்லட்டும்? இல்லை, எனக்கு அவன் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அப்புறம் நாளைக்கு உன்கிட்ட தான் வருவான், போதுமா? அவன் எப்படி பாரதி கிட்ட போனான் என்னை விட்டு? அப்படியெல்லாம் அவன் போக மாட்டானே. நீயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லு. ஏய், நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? அவனாதான் போனான். கிறிஸ் வந்துருவான் தானே, கொஞ்ச நேரம் போனான். தெரியல. ஏய், அதை விடு. நாளைக்கு காலையில நீயும் நானும் அணு வீட்டுக்கு போறோம். எதுக்கு? நான்லாம் வரல. என்ன வரலின்னு சொன்னானே உன் முகம் மாறுது? இல்ல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உன்னையே தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏவா, இந்த காமெடி கேட்கற நிலைமையில நான் இல்ல. சரி, கேட்காத. நாளைக்கு அணு வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான். நான் வரமாட்டேன், அவ்வளோதான். ஏண்டி? நான் எதுக்கு கூப்பிடுறேன் உனக்கு தெரியாதா? நீ அதுக்கு தான் கூப்பிட்றேன்னு தெரிஞ்சு தான் நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். யார்கிட்டயுமே சொல்ல வேணாம்னு நினைக்கிறியா? 3 மந்த் போட்டும் சொல்லிக்கலாம். அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பாரதி கிட்ட கூடவா? யார்கிட்டையும். இன்னும் என்ன, ஒரு 20 டேஸ் பக்கமாக தானே இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 20 டேஸ்க்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஏன் இப்படி பண்ற? நான் எப்படியும் பண்ணிட்டேன். அப்ப சொல்றது இப்பவே சொல்லலாம் தானே? இங்கே பாரு. என்ன? இதுக்கு இப்படி கோவப்படுற? நான்லாம் ஒன்றும் கோவப்படல, நார்மலா தான் இருக்கேன். ஏவா பாபா, இவன் நார்மலாக இருக்கிறது எனக்கு தெரியாது பாவம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்பப்போ வேற ஸ்டொமக் பெயினாகவே இருக்குது. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை புரியுது. ஏதாவது நடந்துச்சுன்னா நாமளும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்பட வைக்கணும்ல. அதுக்காக தான் வேண்டான்னு சொன்னேன். வேறெல்லாம் எதுவும் இல்லை. என்ன சிரிப்பு? வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பார்வை பார்த்த எதுவும் ஆகாதுடி, ரொம்ப பயப்படாத. என்ன, நான் இருக்கேன், சரியா? அஸ்வின், ஏதாவது அப்படி ஏதாவது ஆச்சுன்னா கூட நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அப்போனா நீ என் மேலே கோவப்பட மாட்டியா? நான் கோவப்பட மாட்டேன். நீ கோவப்படுவேன்னு நினச்சி தான் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை உன்கிட்ட.
எப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரி, ஏதா இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு என்ன. ம். பயந்துட்டே இருக்காத. அதான் நீ இருக்கல்ல. உன்னை தவிர இங்கு எனக்கு யார்? அதுவே உனக்கு இப்பதான் ஞாபகம் இருக்கு. ஆஸ்வின், வெளியே போலாமா? அது பிச்சு போடுவேன். இந்த டைம்ல உன்னை கூட்டிட்டு போக முடியாது. போலாம் போலாம். நோ, நல்லா படுத்து தூங்கு. நாளைக்கு நைட் வேணா வெளியே போலாம். ஒரு புள்ளத்தாச்சி புள்ள ஆசைப்பட்டு கேட்குறான், நீ கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிற. ஏன்னா இப்போ மழை வர மாதிரி இருக்கு. நீ எதுக்காக இவ்வளோ ஐஸ் வைக்கிறேன்னு எனக்கு புரியுது. இதை கூட புரியாமையா நான் இருப்பேன் சொல்லு. நீ எப்போ எப்படி இப்பதான் இப்படி நடந்துப்ப அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். எனக்கு வேற எந்த மாதிரியும் வேண்டாம். வெளியே போகலாம். வேண்டாம், மழை வர மாதிரி இருக்கு. சி, பேட் பாய். நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். ஆஸ்வின். நீ என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டாலும் கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். உன்னையும் போகவும் விட மாட்டேன். டேய் செல்ல மாமா இல்லை, என் பட்டுக்குட்டியில். டேய் மாமா மாமா கூட்டிகிட்டு போடா மாமா. சரி, ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வெளியில போனா 1 ஐஸ்கிரீம் கேட்கக்கூடாது. செகண்ட், மழை வந்தா மழையில போய் ஆடக்கூடாது. 3வது கண்டிஷன், என் கையை பிடிச்சிட்டு தான் நடக்கணும். அது என் கூடயே தான் நடந்து வரணும். இந்த 3 கண்டிஷனுக்கு ஓகேனா இப்பவே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆஸ்வின். ஏய், மாமாவை மறந்துட்டியே. டேய் இந்த கண்டிஷன்லாம் வேண்டாமே. இப்பெல்லாம் ஓகே அப்படின்னா போலாம். வேண்டாம் அப்படின்னா இழுத்து போத்திட்டு தூங்கு. என்னை நீ ரொம்ப கொடுமைப்படுத்துற தெரியுமா? இந்த கொடுமைக்கார புருஷன்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஆமா, மாட்டிக்கிட்டேன். இப்ப நீ ஒழுங்கா தூங்க போறியா இல்ல? எனக்கு தூக்கம் வரல. அதான் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ் 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 கூட்டிட்டு போ. ஆஸ்வின் கூட்டிட்டு போடா. டேய் உன் செல்லத்தை இவ்வளோலாம் கெஞ்ச விடலாமா? கீர்த்தி, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் டிராமா இப்போ என்கிட்ட செல்லவே செல்லாது. என் கண்டிஷனுக்கு ஓகேவா? ப்ளீஸ் அது வேண்டாமே. நீ அதுக்காக தானே வெளியே போலான்னு சொல்ற. டேய் கொஞ்ச நேரம். நீ சைலண்டா தூங்கிடலாம். நீ எப்படி கேட்டாலும் நீங்க கூட்டிட்டு போக மாட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். உனக்கு என் மேலே பாசமே இல்லை. உனக்கு என் மேலே இருந்த காதலெல்லாம் செத்து போச்சு. ஆமா, செத்து போச்சு. குழி தோண்டி புதைச்சிடுறேன். கீர்த்தி, நீ கம்மன் தூங்கிடு. நான் வெளியே போறேன். நீ பண்றது எதுவும் எனக்கு சரியா பண்ணல. நான் என்ன பண்ணுறேன்? இல்லம்மா, என் நேரம் சரியில்லை. நான் வெளியே போறேன். நீ கம்மன் தூங்க படுத்து. கூட்டிட்டு போடா. முடியவே முடியாது. கண்களே